Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுல எப்படி ஹல்வா பண்றதுன்னு தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு சுகர், உப்பு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எசன்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த கலர் ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி. முதல்ல 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் நம்ம அளக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேனில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்ததுக்கப்புறம் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம இதில் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கலாம். கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நமக்கு நல்லா இது மாதிரி கெட்டியாக வரும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கவும் இதே மாதிரியே வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த அல்வாவை ரெடி பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இதோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சுருண்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிடலாம். முந்திரி நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் அழகாக வரும். இது மாதிரி நல்லா சுருண்டு வரும். பேனில் ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அதில் பட்டர் சீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பிளேட்டில்
மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.